அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாயா கட்டைகள், தியா கட்டைகள், ஆபிஷியல். மனித மனம் சில நேரங்களில் பலவீனமடைந்து திசை மாறத் துடிக்கும். ஆனால் ஒரு நல்ல மனிதரின் வழிகாட்டுதல் எப்படி ஒரு வாழ்க்கையை சீரமைக்கும் என்பதைப் பற்றியதுதான் இன்றைய கதை. காவியாவின் கதை. என் பெயர் காவியா. எனக்கு இப்போது 23 வயது ஆகிறது. திருமணமாகி 3 வருடங்கள் ஓடிவிட்டன. எனக்கு 2 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். என் கணவர் சூர்யா வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அவர் 2 வருடத்திற்கு ஒருமுறைதான் ஊருக்கு வருவார். உண்மையே சொல்லப் போனால் கணவர் அருகில் இல்லாத அந்த வெற்றிடம் என்னை எப்போதுமே வாட்டிக்கொண்டே இருக்கும். தினமும் இரவு நேரத்தில் என் தனிமையை உணரும்போது என் மனம் ஒருவித தவிப்புக்கு உள்ளாகும். சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ அல்லது தனிமையில் இருக்கும் போதோ என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் தவிப்பேன். அந்த தவிப்பு ஒரு கட்டத்திற்கு மேல் என்னை மீறிச் சென்றது. வெளியில் செல்லும் போதெல்லாம் ஆண்கள் என்னை ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே என் உடலமைப்பு எடுப்பாக தெரியும்படி சேலைகளை உடுத்துவேன். அவர்கள் என்னை சைட் அடிப்பதை பார்க்கும்போது எனக்குள் ஒருவித போதை ஏறும். ஆனால் ஊருக்கு தெரிந்தால் அசிங்கமாகிவிடுமே என்ற பயத்தில் என் ஆசைகளை எனக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தேன். ஒருநாள் என் தோழி மூலமாக சில கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படித்த போதுதான் தவறான உறவுகளைப் பற்றிய கதைகள் என் கவனத்தை ஈர்த்தன. அந்த கதைகளை வாசிக்க வாசிக்க எனக்கே தெரியாமல் என் எண்ணங்கள் மாறத் தொடங்கின. அதுவரை என் மாமனார் ரங்கநாதன் அவர்களை நான் ஒரு தந்தையாகவே பார்த்து வந்தேன். அவருக்கு இப்போது 55 வயது. ஆனால் உடம்பை இன்னும் ஒரு இளைஞனைப் போல கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். என் மாமியார் சில ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விபத்தில் இறந்துவிட்டதால் அவரும் தனிமையில்தான் வாழ்ந்து வருகிறார். நானும் கணவன் இல்லாமல் தனியாக இருக்கிறேன். அவரும் மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிறார். ஏன் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கக்கூடாது என்ற தவறான எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டதையும் அவரை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்து என் தனிமையை தீர்த்து கொள்ள முடிவு செய்தேன். ஆனால் ஒரு கௌரவமான மனிதரை எப்படி அணுகுவது? கதைகளில் வருவது போல ஒவ்வொன்றாக முயற்சி செய்யத் தொடங்கினேன். முதல் படியாக அவர் முன்னால் செல்லும் போதெல்லாம் என் சேலை தலைப்பை சற்று விலக்கி நடப்பேன். அவர் என்னை பார்த்து எப்போது மயங்குவார் என்று ஏகத்தோடு காத்திருந்தேன். நாட்கள் நகர நகர என் திட்டங்களை இன்னும் தீவிரமாக்கினேன். அவர் பார்வை என் மீது படும்படி பல தந்திரங்களைச் செய்ய ஆரம்பித்தேன். சாதாரணமாக வீட்டு வேலைகள் செய்யும்போது கூட அவர் ஹாலில் அமர்ந்திருந்தால் நான் குனிந்து பெருக்கும் போதும் அல்லது துணி துவைக்கும் போதும் என் உடலமைப்பு அவருக்கு தெரியும்படி பாவனை செய்வேன். எந்த ஒரு ஆணும் அந்த அழகை கண்டால் அப்படியே சொக்கிப் போய்விடுவான். ஆனால் ரங்கநாதன் மாமா ஒரு பாறையைப் போல அசையாமல் இருந்தார். அவர் என்னை பார்த்தாலும் கண்டுகொள்ளாதது போல தன் செய்தித்தாளையோ அல்லது டிவியையோ பார்த்து கொண்டு சென்று விடுவார். சில நேரங்களில் நான் வேண்டுமென்றே அவர் அருகில் சென்று மாமா காபி வேணுமா என்று கேட்கும்போது என் மேனி வாசனையும் நெருக்கமும் அவருக்கு தெரியும்படி மிக அருகில் நிற்பேன். அப்போதும் அவர் மிக நிதானமாக சரி காவியா, வச்சிட்டு போ என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடுவார். அவருடைய இந்த நிதானம் எனக்குள் ஒரு பக்கம் ஆத்திரத்தையும் இன்னொரு பக்கம் இன்னும் பெரிய ஈர்ப்பையும் தந்தது. இந்த மனுஷன் இவ்வளவு கல்லாக இருக்கிறாரே, ஒருவேளை இவருக்கு உணர்ச்சிகளே இல்லையோ என்று கூட எனக்கு தோன்றியது. ஆனால் அவர் கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் என் பிடிவாதத்தை இன்னும் அதிகரித்தது. எப்படியாவது அவரை என் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வெறி எனக்குள் கூடிக்கொண்டே போனது. அடுத்த கட்டமாக குளித்து முடித்துவிட்டு வரும்போது இன்னும் கவர்ச்சியாக இருக்க முடிவு செய்தேன். ஒரு நாள் அவர் ஹாலில் உட்கார்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தார். நான் குளித்துவிட்டு வெறும் துண்டோடு என் அறைக்கு ஓடுவது போல அவர் கண் முன்னால் சென்றேன். நிச்சயமாக அவர் அதிர்ச்சியில் என்னை பார்ப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவரோ ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் போனில் பேசி முடித்துவிட்டு எழுந்து வெளியே சென்று விட்டார். கதைகளில் சொல்வது போல நிஜத்தில் நடக்காதோ என்ற சந்தேகம் எனக்குள் வரத் தொடங்கியது. ஆனாலும் நான் விடவில்லை. 6 மாதங்கள் ஓடிவிட்டன. என் கணவரிடமிருந்து வரும் போன் கால்கள் கூட எனக்கு பிடிக்கவில்லை. என் முழு கவனமும் இந்த 55 வயது மனிதரைச் சுற்றியே இருந்தது. ஒரு நாள் மாமா வெளியே சென்றிருப்பதாக நினைத்து
நான் குளியலறையில் நீண்ட நேரம் குளித்துக் கொண்டிருந்தேன். மனதில் தவறான எண்ணங்களோடு வெளியே வந்தேன். ஈரமான உடை என் உடலில் ஒட்டிக்கொண்டு என் உடலமைப்பை அப்பட்டமாக காட்டிக் கொண்டிருந்தது. திடீரென ஹாலில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். அங்கே மாமா அமர்ந்திருந்தார். நான் சற்றும் எதிர்பார்க்காத அந்த நொடி அவர் கண்கள் முதல் முறையாக என் மீது நிலைத்தன. அப்படியே திகைத்து நின்ற என்னை அவர் இமைக்காமல் பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித தவிப்பும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் என் அறைக்குள் ஓடினேன். கதவருகே நின்று எட்டிப் பார்த்தேன். அவர் நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு கைகள் நடுங்கத் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். முதல் முறையாக அவர் தடுமாறுவதைக் கண்டபோது, இன்று இரவுதான் சரியான சமயம் என்று எனக்குள் ஒரு கணக்கு போட்டேன். அன்று இரவு முழுவதும் என் தூக்கம் கலைந்து போனது. ஹாலில் படுத்திருக்கும் மாமாவின் அந்த தடுமாற்றமான பார்வை என் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. இன்று எப்படியாவது ஒரு முடிவு கண்டுவிட வேண்டும் என்று நான் உறுதியாக இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம்தான், அதில் நானும் என் குழந்தையும் படுத்திருப்போம். மாமா எப்போதும் ஹாலில்தான் படுப்பார். நள்ளிரவு மணி 1 இருக்கும். நான் வேண்டுமென்றே பாத்ரூம் போவது போல ஹாலுக்கு வந்தேன். விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருந்தன. ஜன்னல் வழியாக வந்த நிலவொளி மட்டும் லேசாக விழுந்து கொண்டிருந்தது. மாமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அங்கே நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. மாமா தூங்கவில்லை. அவர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதுவரை நான் பார்த்திராத ஒரு கோலத்தில் அவரை பார்த்தேன். என் கணவரை விடவும் அவர் ஒரு முழுமையான ஆண்மகனாக என் கண்ணுக்குத் தெரிந்தார். அவர் என்னை கவனிக்கவில்லை. நான் அந்த இருட்டில் சில நிமிடங்கள் அப்படியே சிலையாக நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்குள் இருந்த அந்த 23 வயது இளமை துடித்தது. இனிமேல் தாமதிக்கக் கூடாது என்று முடிவு செய்து மெல்ல அவர் அருகே சென்றேன். திடீரென அவர் திரும்பி பார்க்க, அங்கே நான் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். சட்டென தன்னை சரி செய்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். அவர் முகம் வேர்த்திருந்தது. காவியா, நீ இங்க என்ன பண்ற? தூங்கலையா என்று குரல் நடுங்க கேட்டார். நான் பதில் சொல்லவில்லை. அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். அவர் பார்வையில் இப்போது பயமும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது. மாமா, நானும் இத்தனை நாளா கவனிச்சுட்டுதான் இருக்கேன். உங்களுக்குள்ளையும் ஆசை இருக்கு, எனக்கும் இருக்கு. நாம ஏன் இப்படி தவிக்கணும் என்று மிக நெருக்கமாகச் சென்று அமர்ந்தேன். அவர் பதறிப்போய் பின்னால் நகர்ந்தார். இல்லம்மா, இது தப்பு. நீ என் மருமகள். சூர்யா என் பையன், அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உன் அறைக்கு போயிடு என்று கைகளை கூப்பி என்னிடம் கெஞ்சினார். அவர் கெஞ்ச கெஞ்ச எனக்குள் இருந்த அந்த வெறி இன்னும் கூடியது. மருமகளா? இத்தனை நாளா நான் உங்களுக்கு காட்டியதெல்லாம் தெரியலையா மாமா? நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, இன்னைக்கு நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி அவர் கைகளை பலமாக பற்றினேன். அவர் என் பிடியில் இருந்து விடுபட முயன்றார். ஆனால் அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. காவியா, ப்ளீஸ், சூர்யா கிட்ட எதை பத்தியும் சொல்லிடாதே. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று ஒரு குழந்தையைப் போல அவர் அழுதார். ஆனால் நான் விடவில்லை. அவர் சட்டையை பிடித்து இழுத்து, உங்க பையன்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்வதை கேளுங்க மாமா என்று மிரட்டினேன். பயமும் இன்பமும் கலந்த ஒரு விசித்திரமான சூழ்நிலை அந்த ஹாலில் நிலவியது. மாமா, இத்தனை வருஷமா உங்களை ஒரு பாறைன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்கும்னு இப்பதான் தெரியுது. எனக்காக இல்லனாலும் உங்களுக்காகவாது இன்னைக்கு என்னோடு இருங்க என்று அவர் காதோரம் மெல்லச் சொன்னேன். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. காவியா, இது பாவமா? சூர்யா உன்னை எவ்வளோ நம்புறான். நான் அவனுக்கு தகப்பன் மட்டும் இல்ல, ஒரு நண்பன் மாதிரியும் இருந்திருக்கேன். எனக்கு ஏன் இந்த சோதனையை தர என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். நான் அவர் பேச்சை கேட்பதாக இல்லை. அவர் மார்பில் தலை சாய்த்து, அவர் ஊர்ல இல்ல மாமா, அவர் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுவரைக்கும் நான் எப்படி தனியாயிருப்பேன்? எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கும்ல,
என்று சொல்லி அவர் கரங்களை என் இடுப்பில் வைத்தேன். என் மேனியின் ஸ்பரிசம் பட்டதும் அவரிடம் இருந்த அந்த தடுப்புச் சுவர் மெல்ல மெல்ல உடைய ஆரம்பித்தது. அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு